லெஜண்ட் ஸ்டோரி பார்ட் 1. நம்ம வந்து இன்னைக்கு கார்த்திக் பாண்டியாவை பற்றி தான் பேச போகிறோம். 1993 ஒரு பையன் பிறக்கான். அதுதான் நம்ம ஹார்திக் பாண்டியா. அவங்க அப்பா வந்து ஃபினான்ஸ் கம்பெனி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா மற்றும் கிருணால் பாண்டியாவுக்கு கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்னால ரெண்டு பேருமே கிரிக்கெட் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருந்து அந்த கம்பெனி லாஸ் ஆகுது. அதனால ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிரிக்கெட் ப்ராக்டிஸும் போக முடியல. அவங்க கோச் என்ன சொன்னார்னா, நீ காசுலாம் கட்டாம ஃப்ரீயாக நீ வந்தால் போதும் அப்படின்னாங்க. அப்புறம் கிடைக்கிற ப்ராக்டிஸ் போய் கிடைக்கிற கொஞ்சம் கேப்பில் பெட் மேட்சஸ் விளையாடி அப்படியே குடும்பத்தை 3 வேளை சாப்பிடணும்னு ரன் பண்ணவா தான் நம்ம ஹார்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் 2015 நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு டெபியூ ஆகி அப்புறம் 16 இன்டர்நேஷ்னல் டெபியூ ஆகி அதில் கொஞ்சம் இருந்தாலும் 2022 குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன் ஆகி கப்பையும் அடிச்சு கொடுத்தவர் தாங்க நம்ம தலைவர் ஹார்திக் பாண்டியா. தெரிஞ்ச கப் அடிச்சு அடுத்த வருஷமே ஒரு ஃபைனல் வந்து குஜராத் டைட்டன்ஸ் எடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் மும்பைக்கு போனோன்னே மும்பை ஃபேன்ஸு அவரை வச்சு எவ்வளோ ஒரு நோயோட கம்பேர் பண்ணி மூவ் பண்ணி அவர் அவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் ஆனால் கொஞ்சம் கூட கலங்காம மாலை வந்தவர் தாங்க நம்ம ஹார்திக் பாண்டியா. அடுத்த வருஷமே வேர்ல்டு கப் எடுக்க வச்சு எதற்கு உள்ள ஒரு அசிங்கமாக கத்துனாங்களோ அதே உள்ள கார்த்திக்னு கத்த வச்சாங்க. இப்போ பொருள் மேட்ச் ஜெயிக்க வச்சு தாங்க நம்ம கிளச் பாண்டியா.